இந்த கானா வினோத் பொட்டி எடுத்துறாரு அப்படின்றது நேத்தே கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊரே சேர்ந்து அரோராவை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கு. ஏன் ப்ரோ அரோரா என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அரோரா தான் நேத்து என்ன பண்ணிருக்காங்க, பயங்கரமா உட்காந்து பிரைன் வாஷ் பண்ணிருக்காங்க இந்த மனுஷனை. அதாவது நீங்க பொட்டி எடுக்கணும், எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பெனிஃபிட்லாம் இருக்கு, அதாவது போன சீசன்ல இப்படி அவங்க பொட்டி எடுத்தாங்க, பிளஸ் அவங்களுக்கு இந்த சம்பளமும் கிடைச்சது, அப்படி இப்படின்னு பேசி பயங்கரமா பிரைன் வாஷ் பண்ணி அந்த மனுஷனை வந்து பொட்டி எடுக்க வச்சிட்டா அரோரா தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எடுத்து போட்டு அரோராவை கிளின்னு எல்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்து நேத்தே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, கானா வினோத் பொட்டி எடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுல ஒரு ஃப்ரேம்ல அவங்க சொல்றாங்க, எனக்கு என்னமோ கானா வினோத் பொட்டி எடுத்துட்டு வர தோணுது, அதுக்கு காரணம் அரோரா தான், அரோரா உட்காந்து பிரைன் வாஷ் பண்ணிட்டா, அரோரா பேசிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏமா அப்போ அவ்வளோ கிளவராக அரோரா பேசியிருக்க நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா ரம்யா ஜோக்கு தெரிஞ்சிருக்கு, அரோரா பேசிட்டா கானா வினோத் எனக்கு என்னமோ பொட்டி எடுத்துட்டு வரோன்னு பயமா இருக்கு அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க சென்ஸ் பண்ற அளவுக்கு அரோரா உட்காந்து ரொம்ப நேரம் பேசியிருக்கு போல, நம்ம பார்த்தது கம்மி தான் போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அரோராவை போட்டு கிழிக்கிறது ஒர்த்தா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா தப்பில்லை, போட்டு கிழிக்கலாம். என்னன்னா அரோரா பண்ணது ரொம்ப சீப் ஒர்க்கு, இந்த மாதிரி கானா வினோத் பிரைன் வாஷ் பண்ணது அப்படின்ற மாதிரி என்ன வேணா பேசலாம். ஆனால் இருந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்களேன், கானா வினோத் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும். அதாவது நம்ம வந்து வின்னர் ஆகும் அப்படின்றது ஓரளவுக்கு இருந்தாலுமே அவருக்கு ஒரு டவுட் இருக்கும், எதனால ப்ரோ அவர் பயப்படுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாண்டிக்கு என்ன நடந்தது, சாண்டிக்கு வந்து மக்கள் சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருந்தது, இருந்தாலும் அந்த சீசன் வின் பண்ணது யாரு. ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து எப்படி வேணா நடக்கலாம், சேனலை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணா கொண்டு போவானுங்க, இவனுங்க வந்து அந்த இடத்துல எப்படி வேணா நம்மளுக்கு பம்ப் அடிச்சு விட்டுருவானுங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இப்போ கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆக்சுவலா திவ்யா வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ அதுல டவுட் தான் இருக்கு. ஏன் தெரியுமா, நீங்க நினைப்பீங்க கானா வினோத்துக்கு அடுத்து திவ்யாக்கு தான் ஓட்டிங் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனா விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சேனலை பொறுத்த வரைக்கும் எப்ப என்ன எது டிசைட் பண்ணுவாங்கன்னே சொல்லவே முடியாது. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ஒருத்தரை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியல, விக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டைட்டில் வின்னர்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு இது எப்படி சொல்றது, ஒரு சுச்சுவேஷன் கூடி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அழகா தூக்கி விக்கல்ஸ் கிட்ட கப்ப கொடுத்துருவானுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சபரியை வந்து புஷ் பண்ணி வின்னர் ஆகிடுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது நடக்குங்க, சேனல் வந்து எப்போ வேணா எப்படி வேணா டிசைட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது கவின் தான் ஆக்சுவலா வின்னர், கவின் தான் பாத்தீங்கன்னா சீசன் 3 வின்னர், ஓகேங்களா, அவர் போட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ கானா வினோத் போன மாதிரி பாத்தீங்கன்னா அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் சாண்டி வின் பண்ணிருக்கோம், வின் பண்ணுவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்த சமயத்துல அப்படி டோட்டலா ஆப்போசிட்டா மாறிச்சு, வேற ஒருத்தர் வின் பண்ணாங்க. ஸோ இதுதான் இங்க வந்து ஒவ்வொரு, அதாவது சேனல் டிசைட் பண்ணிடுச்சு இவங்க தான் வின்னர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா எப்படி வேணா போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கடைசி வீக் வந்து நரேட்டிவ் பயங்கரமா செட் பண்ணுவாங்க, நீ தாண்டா வின்னர் அப்படியே மக்கள் மனசுக்குள்ள வந்து புகுத்துவாங்க. இப்போ சபரி தான் வின்னர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா இப்போ ஃபைனல் வீக்ல பாருங்க சபரிக்கு வந்து பயங்கரமான ஒரு புஷ் கொடுப்பாங்க, இவன் தான்ப்பா வின்னர் அப்படின்ற மாதிரி மக்களை வந்து பயங்கரமா நம்ப வைப்பாங்க. இவ்வளோ நாள் சபரி மிச்சர் சாப்பிட்டது எதுவுமே தெரியாது, எல்லாத்தையும் மறந்துடுவோம். சபரி இன்னும் இவ்வளோ சூப்பரான ஒரு பிளேயரா, அவன் ரொம்ப நல்லவன்டா, அவனுக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு லெவலுக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து நமக்குள்ளேயே செட் பண்ணுவாங்க. செட் பண்ணி அழகா சபரியை வந்து வின்னர் ஆக்குவாங்க. இல்லை விக்கல்ஸ் வின்னர் ஆக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் செட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓவராலா, இப்போ கானா வினோத் போட்டி எடுத்தது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அவர் ரொம்ப அவசரப்பட்டாரு, அவர் வந்து பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அரோரா பிரைன் வாஷ் தான் பண்ணியிருக்காங்க, அதுவும் ரொம்ப கிளவரா பண்ணிருக்காங்க. அது எப்படி பண்ணிருக்காங்கன்னா, இந்த பாருங்க கானா வினோத் நான் போட்டி எடுக்க மாட்டேன், அதாவது 6 பேர்ல நான் ஒருத்தன் விலகிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா டிக்கெட் ஃபினாலே நான் ஜெயிச்சிட்டேன், டிடிஎஃப் வின்னர் நானு, சோ நான் ஃபினாலே போகணும், நான் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க விலகிட்டாங்க. மிச்சம் இருக்க 5 பேர்ல ஒருத்தருக்கு தான் கப்பு, ஒருத்தருக்கு தான் பிரைஸ் பண்ணி. ஆனால் யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் இருக்க 4 பேருக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்படி தான் சுச்சுவேஷன் இருக்க போகுது. ஆனால் அந்த ஒருத்தர் வந்து இப்போ பொட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொட்டியை இப்போ ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ என்னவோ ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா போனது மட்டும் இல்லாமல் 2 நாளே திருப்பி வீட்டுக்குள்ள வந்துடுவாங்க, செலிப்ரேஷன் வீக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு அமௌண்ட்டோடையும் போயிடுவீங்க, ப்ளஸ் உங்களுக்கு வந்து திருப்பி இருக்க ஒரு 4 நாள் 5 நாளைக்கான சம்பளமும் கிடச்சிரும். ஸோ ஆப்வியஸாக இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வின்னரு ஒருத்தர் ரன்னர்னா அது போட்டி எடுக்க அப்படின்ற கிட்டத்தட்ட அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கானா வினோத்துக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஊங்க கொடுறாரு, ஆமா ஆமா ஆமால அப்பயே எனக்கு தெரிஞ்சது இந்த பீஸ் பயங்கரமா ஊங்க கொடுது, இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மண்டை வந்து மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. ஏன்னா கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் அப்பத்திலேருந்து ஒரு ஆஸ்திரேஷன் இருந்தாரு, என்னன்னா பணம் வரட்டும் பார்த்துக்கலாம், எவ்வளவு வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அது வந்து ஒரு நார்மலா ஹியூமனுக்கு இருக்க மைண்ட் செட் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வின்னர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பேசினாலும் அந்த வந்து மண்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாறக்கூடாது.
நம்ம ஒரு டிசைட் பண்ணதான் அப்படின்ற ஒரு இதில் வந்து கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெடியாக இருக்கணும். அதுலேருந்து கடைசி வரைக்கும் பேக் அடிக்கக்கூடாது. ஆனால் கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஸ்டேபிள் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதுலேருந்தே இல்லை. சில விஷயத்தில் டக்குன்னு கோவப்படுவார். அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வச்சுக்கோங்களேன். என்ன தோணுதோ டக்கு டக்குன்னு செஞ்சு விடணும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ வந்து அரோரா பேசினதுக்கு அப்புறம் பொடி எடுக்கணும்னு தோணிருக்கு, செஞ்சு விட்டுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் இது நேற்றே அவங்க கெஸ் பண்ணுற அளவுக்கு அரோரா பேசியிருக்காங்கன்னா பாருங்களேன். ஏமா அரோரா உனக்கு வந்து உண்மையிலே சொல்கிறமா, நீ வந்து எப்படி சொல்கிறது, மற்றவங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுல கில்லாடி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதை வந்து அரோராவை திட்டுறது வேஸ்ட்டு. ஏன் ப்ரோ அரோரா பண்ணது ரொம்ப கேவலமான ஒர்க்கு தானே. அந்த பொண்ணோட கேம் ஆடிச்சுங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கானா வினோத்துக்கு சப்போர்ட் இருக்குன்னு கானாவினுக்கு தெரியுதோ இல்லையோ அரோராவுக்கு தெரியும். ஓகேங்களா, அரோரா ரொம்பவே சொல்லிட்டு இருந்தது அவருக்கு வந்து ஓட்டு அது சப்போர்ட் இருக்குன்ற ஒரு இதில் ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்காரு, அந்த ஒரு எண்ணத்தில் தான் ஒரு இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மனுஷனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தட்டி தூக்கிட்டா மேபி நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அரோரா நினைக்கிறாங்க. இருக்கலாம், மேபி அரோராவை கூட டைட்டில் வினர் ஆக்கலாம். என்ன ப்ரோ அரோராலாம் டைட்டில் வினரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த மானங்கட்ட சீசனுக்கு யார் வேணா டைட்டில் வினர் ஆகலாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சீரியஸ்லி சொல்றேன். இப்போ வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவன் வந்து கிளவரா வந்து இப்ப கானா வினோத்தை தட்டி விட்டுச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ சபரி இருக்காங்க, அதுக்கப்புறம் விக்கல்ஸ் இருக்காரு, அரோரா இருக்காங்க. இவங்க 3 பேர் தான். சாண்ட்ரா இந்த வாரம் எலிமினேஷனில் தட்டி விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் லீஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னா சபரி, விக்கல்ஸ், சாண்ட்ரா இந்த 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 பேரில் கண்டிப்பாக விக்கல்ஸும் தூக்க மாட்டாங்க, சபரியை தூக்க மாட்டாங்க, சாண்ட்ரா வந்து அடித்து பற்றி விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ விக்கல்ஸை சபரியா அரோராவான்னு பார்க்கும்போது மேபி இதில் யாரை வேணா புஷ் பண்ணலாம். இன்கேஸ் அரோராவை புஷ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அரோரா சீசன் 9 டைட்டில் வின்னர் அப்படின்னு தூக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது என்ன கருமண்டா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எப்படி வேணா நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். இது வந்து இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. என்ன வேணா நடக்கலாம். கானா வினோத்தை போட்டி எடுப்பாரு நினைச்சிங்களா, நடந்துதா? ஸோ அந்த மாதிரி எது எப்போ என்ன வேணா நடக்கலாம். எல்லாத்தையும் அதான் சொல்லுவாங்களே, எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த வாட்டி பணத்தையும் பார்த்தீங்கன்னா அள்ளி தெளிச்சிருக்காங்க. போன சீசனில் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் பணம் இல்லை. போன சீசனில் எவ்வளோ அதிகபட்சம் எவ்வளோ வச்சாங்களே, 8 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி தான். 8 லட்சம் தான் மேக்ஸிமம் ஜாக்லின் எடுக்க போனது கரெக்டாக. ஆனால் அந்த அளவுக்கு அதிகமாக வைக்கல. ஆனால் இந்த சீசன் அப்படி இல்லை. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 18 லட்சம் போயிருக்காங்க. ஸோ 18 லட்சம் போனதுக்கப்புறம் கானா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் யோசிச்சது வந்து ரொம்ப தப்பு இல்லைன்னு தோணுதுங்க. ஏன்னா சாண்டிக்கு நடந்த மாதிரி நம்மளுக்கும் ஆப்படிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சேனலு. ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு கண்ணு முன்னாடி கேரண்டீடாக ஒரு பணம் இருக்குது, 18 லட்சம் இருக்குது, ஓகே எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு சம்பளமும் வந்துடும். ஸோ அப்படின்னும் போது அவர் அந்த கால்குலேஷன் போட்டிருக்காரு. அரோரா சொன்ன பாயிண்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே பணமும் வருது ப்ளஸ் சம்பளமும் வருது. இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இது ஒரு நல்ல டீசெண்டான அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டு அவர் வெளியே அதை கண்ணு முன்னாடி கேரண்டியாக இருக்குது. இப்போ இன்கேஸ் அவர் ஃபினாலே வரைக்கும் போயிட்டு டக்குன்னு வின்னரை வந்து மாற்றிட்டானுன்னு வச்சுக்கோங்களேன். சபரி தான் டைட்டில் வின்னரு, அவருக்கு தான் ஓட்டு அஃபிஷியல் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க உருட்டுனாங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு அஃபிஷியல் லீக் ஆன வரைக்கும் அஃபிஷியல் ஓட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் திவ்யா இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இப்போ வந்து டக்குன்னு அவனுக்கு இஷ்டப்படி இப்போ சபரி தான் ஓட்டு அதிகமாக இருக்குது, அவர் தாங்க அஃபிஷியல் ஓட்டு அதிகமாக மாற்றிட்டானுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மண்ணாங்கட்டியே பண்ண முடியாது. ஒரு நாள் கதறுவோமா 2 நாள் கதறுவோமா அவ்வளோதான். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அவள் தான் மறந்துடுவோம். ஆனால் அங்கே வந்து அவங்க யாரை வின்னர் ஆகணும்னு நினச்சாங்களோ ஆகிட்டாங்கன்னா இவருக்கு ஆப்பு தானே. ஆனால் இங்கே வந்து 18 லட்சம் கண்ணு முன்னாடி இருக்குது, எடுத்து அது ஏன் பணம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் போய் எடுத்திருக்காரு. அது வந்து எப்படி சொல்கிறது, சில பேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு வின்னர் ஆக முடியலையே, அவர் தானே ஓட்டு அதிகமாக இருக்குது, இப்படியே ஏமாத்திட்டாங்களே அவரை அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால் பார்த்தீங்கன்னா அரோரா போட்டு கிளிக்கிறீங்க, அது தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அரோரா சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட கேம் பிளே, அந்த பொண்ணு அவரை பிரெயின் வாஷ் பண்ணி அவரை வெளியே அமிச்சா நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கு, அதை அந்த பொண்ணு பண்ணியிருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கானா வினோத் அங்கே ஏமாந்துருக்காரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னா இவர் ஸ்டெடியாக இருந்திருக்கணும், அவரும் ஏமாந்துருக்கூடாது. ஸோ அது அவரோட தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஓவராலாக பார்க்கும்போது இது கானா வினோத்துக்கு லாஸான்னு கேட்டிங்கன்னா லாஸ் தான். ஆனால் அவருக்கு இப்போ கேரண்டீடாக ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கு, அது சின்ன தொகையில் 18 லட்சம்ன்றது ஒரு டீசெண்டான அமௌண்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு டீசெண்டான அமௌண்ட் எடுத்துகிட்டு தான் வெளியே போயிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு பார்க்கும்போது இது ஒரு பக்காவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காரு, அதை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த போது தப்பு இல்லைங்க. அது வந்து எப்படி சொல்ல நம்ம யோசிக்கலாம், இங்கேருந்து ஐயோ அவர் விட்டார் எப்படி பண்ணிட்டாரு பிரெயின் வாஷ் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேருந்து பார்க்கும்போது அந்த அமௌண்ட்டு ஓகே நல்ல அமௌண்ட், இதை எடுத்துகிட்டு வெளியே போனால் கண்ணு முன்னாடி இருக்குது, என்னோட அமௌண்ட் இது அப்படின்ற மாதிரி நினச்சி எடுத்துகிட்டு போயிருக்காரு. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்க, அரோராவோட இந்த பிரெயின் வாஷ் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த பொண்ணு தூக்கிடுச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரொம்ப சீப்பாக அந்த பொண்ணு தான் கேம் ஆடிச்சு அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.